இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் தண்டு வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பீட்ரூட் தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், அது கூட ஒரே ஒரு சின்ன பீட்ரூட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள் கொஞ்சம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பீஸ் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். சில பேர் மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்பாங்க. நான் தாளிக்கும் போது போடுவேன், இப்போ போடல. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி. அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு. நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பருப்பு வெந்துடுச்சு. நம்ம அடுப்பு பற்ற வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது பொரியும் போது கொஞ்சம் ஜீரகம், சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்குங்க தாராளமாக. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நல்லா போடலை. அப்புறம் ஒரு சின்ன துண்டு காஞ்ச மிளகா, இது நான் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதை போடுறேன். நீங்கள் பருப்பு கூட போட்டு வேக வச்சாலும் வச்சுக்கலாம். நான் பருப்பு கூட போடலை, அதனால் இப்போ போடுறேன். அது கூடயே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இப்போ நறுக்கி வச்ச அந்த பீட்ரூட்டோட தண்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் சேர்த்தே போடுறேன். நம்மளோட
இதோட அந்த வெங்காயத்தாள் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் போடுறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா வதக்கி வச்சு இப்போ ஒரு மூடி போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வேகட்டும் காய். இப்போ கொஞ்சம் பாயிலாக இருக்குது காயெலாம். நம்ம வந்து இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் புளி இதில் ஊற்றுவேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், மஞ்சத்தூள், நான் எப்பயுமே மஞ்சத்தூள் தனியாக போட மாட்டேன், அது கூட பெப்பர் போடுவேன். ஜீரகத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த தண்டு வச்சு பொரியல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டு. நான் கொஞ்சமாக இருந்ததுனால பொரியல் செய்யலை, சாம்பார் வைக்கிறோம். உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா, கீரையோடு கிடச்சிதுன்னா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியல் செஞ்சு பாருங்கள் தேங்காய் போட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இப்போ நான் சாம்பார் தூள் போடுறேன், ஒரு 2 டீஸ்பூனு. கொஞ்சம் மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டுக்குங்க மிளகாப்பொடி. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக போடுறோம். தீயை கம்மி பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் வேகட்டும். பாருங்கள், மசாலா கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். அது கூட பருப்பு போட்டுடலாம், கொஞ்சம் புளியும் கரைச்சி விட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி, பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட்டோட கலர் எல்லாம் இறங்கியிருக்கும். என் பசங்க வந்து பீட்ரூட்டு சாப்பிட மாட்டாங்க பொரியல் செஞ்சால், அதனால் சாம்பார் வைக்கும் போது அதோட சாறு நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சாம்பாரோட கிடச்சிடும். நீங்களும் உங்கள் பசங்க பீட்ரூட் சாப்பிட்லன்னா இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றுறேன். இது வேக வச்ச பருப்பு, இதையும் அது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவை இருக்கோ
அது நீங்கள் ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பருப்பு எல்லாம் தண்ணியோட நல்லா கரையிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க, கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுன்னா ரெடி ஆகிடும். இனிமேல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு, பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு சாம்பாராக வச்சு தாங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.